ஐயா நங்கவள்ளி ஒன்றியம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பெரியசோரகை பஞ்சாயத்து சீரங்கனூர் குண்டுதாசன் வளவு. என் பேர் ராஜ்குமார். இங்கே எல்லா வீடுங்கன்னா இங்கே இந்த முக்கால்வாசி ஒரு 20 வீடு 25 வீடு புறம்போக்கு நிலம் இருக்குது. ஆனால் எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இருக்குண்ணா. இங்கே பாருங்க எல்லாம் கரண்ட் இருக்குது. கரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ 14 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. மனு கொடுத்து பார்த்துட்டு அவரும் ஒரு தரம் வீட்டில் விழுந்து கையை ஒடிச்சிக்கிட்டாரு. அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆகும்போது கூட பக்கத்தில் யாரும் கரண்ட் கொடுக்கல. அந்த வீட்டுக்கு அந்த விழுந்து கரண்ட் எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ அவங்க அவரால் படிப்பு இல்லாமல் எங்கெங்கேயோ போராடி பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. என்கிட்ட சொன்னார். பொறுத்தவரை மனு கொடுத்துருந்தோம். சுகாதார அமைச்சர் ஐயாலாம் அங்கே வந்திருந்தாங்க. கலெக்டருக்கும் அனுப்பி விட்டுருந்தோம். அது அம்மா பார்த்துச்சு. இன்னும் கொஞ்சம் முடிவு இதை பார்த்து எதுவும் சொல்லலை. இதை பாருங்கள், இதோட அவல்நிலையை பாருங்கள். இந்த குழந்தைங்களுடைய இதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலமைச்சரும் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, அவருடைய கவனத்துக்கு இது போகாது. அவங்களுடைய கவனத்துக்கு கீழே இருக்கிறவங்களே நசுக்கி போடுறாங்க. வெளியே கொண்டு போக இந்த இபி ஆஃபீஸ்லேருந்து, பிடிஓலேருந்து, கிளர்க்கிலேருந்து, பஞ்சாயத்து தலைவர்லேருந்து, கவுன்சிலர்லேருந்து நம்ம எல்லாமே இதை கண்டுக்காமல் இப்படியே விட்டுறாங்க. மேலெடுத்து கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க. இதை அவங்கள குறை சொல்கிறாங்கள. இது மாதிரி ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கிறத இதை விட நீங்கள் என்ன நன்மை செய்ய வர போகிறீங்க மக்களுக்கு? இதை விட பண்ண போகிறாங்க. அதனால் நீங்களே பாருங்கள். நீங்கள் எத்தனை நாளாக இருந்தீங்கல்ல, ஒருத்தவங்க போடுறான் அப்படிங்கிறது வேறு, ஒரு வீடியோ எடுத்து போடுறான் அப்படிங்கிறது வேறு. எத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இதோடைய நிலைமையை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பண்ண தப்பா ரைட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரைட்டை அப்படியே கம் பண்ணும். இல்லைப்பா தம்பி எடுத்து வந்துடுறேன். விளக்கிலே இருக்கட்டும். அப்படியே பிடிக்கும். இல்லை அங்கே தான் பிடிக்கும். வேறு ரைட்டு. தம்பி நீ எங்கே படிக்கிற? ரைட்டு தூரமாக இருந்து பண்ணா. அவர் செல்லுண்ணா, அவர் அந்த செல்லா சொல்லு. அமைச்சர் அவர்களை மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 16 வருஷமாக கரண்ட் இல்லை. இப்போ சுகாதார அரசு மருத்துவமனையில் மனு கொடுத்தோம். அவங்களும் எதுவும் கண்டுக்கல. ஸ்கூலில் எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. என்னால் படிக்க முடியல. கரண்ட் வெளிச்சம் இல்லாமல் விளக்கிலே தான் படிக்கிறேன். எனக்கு கண்ணு பார்வை இதாக இருக்குது. எல்லாம் டியூஷன் போகிறாங்க. நம்மளால போக முடியல. கரண்ட் இப்போ விளக்கிலே படிக்கிறோம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல, படிக்க முடியல. எல்லாம் ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க. நம்மளுக்கு அவங்க கரண்ட்லாம் இருந்தால் நல்லா படிப்பேன். நல்லா ஆசையாக கரண்ட் இருக்குது. எனக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்து வீட்டுக்கும் கரண்ட் இருக்குது. எங்கள் பாப்பா 4 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் விளக்கிலே தான் படிக்கிறாங்க. எங்களுக்கும் கரண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறீங்க. நீ எதனா அப்படி படிக்கிற? வணக்கம் மேடம், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சீரங்கனூரில் படிக்கிறேன். எல்லாரும் படிக்கிறாங்க, என்னாலையும் படிக்க முடியல. கொஞ்சம் கரண்ட் கொடுத்தீங்களா நல்லாயிருக்கும். இதை மட்டும் நல்லா கேளுங்க. அந்த தம்பி கூட அவன் 10வது படிக்கிறான். இப்படி ஒரு முதலமைச்சர் ஐயாக்கிட்ட ஒரு மனு நீ கேட்கும் போது இப்படி சொல்லுன்னு கூட 2 வாரம் சொன்னேன். இப்படி இதை கரெக்டாக சொல்லு அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாப்பாவுக்கும் நான் சொல்லியே தரல, எதுவுமே சொல்லலை. எத்தனை குட்டி படிக்கிறேன்? 5ஆம் வகுப்பு. அந்த மலையில் அது என்ன சொன்னிச்சு கேட்டிங்களா? எதுவுமே சொல்லலை. இது சொல்லும் போதே எனக்கு கண் கலங்கி போச்சு. அவங்க 10வது படிக்கிறான். சரி இப்படி சொல்லு குட்டி கரெக்டாக அப்படின்னு 2 வாரம் சொன்னேன். அவனும் அவனுடைய சூழ்நிலை சொன்னான். இந்த பாப்பான்னு இருந்தாலும் திரும்பின எதுவுமே சொல்லியும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அந்த குழந்தையோட மனசில் என்ன வேதனைக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ வேதனை இருந்தால் படம் பண்ண அந்த 2 வரியை சொல்லும். இதை விட நாம் என்ன மக்களுக்கு நாம் நல்லா செய்ய போகிறோம் இருக்கிறாங்களா? இதனுடைய விஷயத்தை மேலெடுத்து கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இதே மேலெடுத்து கொண்டு போனால் எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஏறுவாங்க. ஆனால் கொண்டு போவோம் நசுக்கிறாங்க. இவ்வளோ இதை கொண்டு போய் பாவம் அந்த குழந்தைங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? இதை பாப்பா இன்னொரு பாப்பா படிக்குது. இதை பாருங்கள், இங்கே 2 பேர் படிக்கிறாங்க. 2 பேர். வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மன்மார்ந்த வேண்டுகோள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சீரனூரில் படிக்கிறேன். எனக்கு 14 வயசு ஆகுது. நான் 14 வயசு ஆகுது. இன்னும் எங்கள் வீட்டுக்கு 14 வருஷமாகவே கரண்ட் இல்லை. நாங்கள் விளக்கு வெளிச்சிலே தான் படிக்கிறோம். எல்லாம் ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க. எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கும் கரண்ட் வாங்கி கொடுக்க மாதிரி கேட்டுக்கணும். நீ எத்தனை குட்டி படிக்கிற? 3வது குட்டி. எங்கே படிக்கிற? சீரனூர். சீரனூர்லையா?
நீ என்ன சொல்கிறியா முதலமைச்சர் ஐயா ஏதோ ஒன்று சொல்லு, உனக்கு தெரிஞ்சு சொல்லு. உங்களுக்கு எத்தனை வருஷமாக கரண்ட் இல்லை? ரொம்ப 14 வருஷமாக கரண்ட் இல்லை. விளக்குலையே தான் இப்படியே தான் படிக்கிறீங்களா? ஊரில் கரண்ட்டே இல்லை, ஆனால் பக்கத்தில் எல்லா வீட்டும் கரண்ட் இருக்குது. கரண்ட் இருந்தால் நல்லா படிப்பியா? சரி, நீ கையெடுத்து கும்பிட்டு எனக்கு கரண்ட்டில் போட்டு கொடுங்க, எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், என் கரண்ட் மட்டும் கொடுங்க, உங்களை சாமியாக நினச்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு 2 வரி சொல்லு. சொல்லு. வணக்கம் மேடம், நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்று நன்னிலை பள்ளி சீரகனூர். எங்களுக்கு 14 வருஷமாக கரண்டே இல்லை. நாங்கள் விளக்கு வச்சுலே தான் படிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட் போட்டு தந்தீங்கன்னா உங்கள் சாமியாகவே நினச்சிக்கிறோம். நன்றி மேடம். நான் அந்த பாப்பாவுக்கு சொல்லி அந்த எத்தனை குட்டி நீ எத்தனை வயசு? 8 வயசு. 8 வயசு. நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்குங்களா? நல்லா சொன்ன உடனே மனப்பாடமாக ஏற்றிக்குமா? அது இருக்காது. இதோட வேதனையில் பார்த்தீங்க எப்படி சொன்னீங்க, உங்களை சாமியாக நினச்சி நான் உங்களை கேட்டுக்கிறேன். இதை இவங்களை நம்மளை இவ்வளோ ஓட்டை போட்டு இவ்வளோ இங்கே தேர்ந்தெடுத்து இவ்வளோ நிலைமையில் கொண்டாந்து நம்மளை விடுறாங்க. இவ்வளோ அவல நிலையில் நம்மளை கொண்டாந்து விடுறாங்க. இது யார்? மேலிடம் கிடையாது. இதே எதிர்கட்சியாக இருந்தாலும் எடப்பாடியும் கிடையாது, இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா கிடையாது. இதை கொண்டு போய் மேலிடத்தில் விடவே மாட்டேங்கிறாங்க. இது மேலே இங்கே தெரிஞ்சுன்னா இவங்களை பிடிச்சி என்ன பண்ணணும்னு தெரியும். இதை கரெக்டாக அனுப்பிவிட்டு நல்ல விஷயம் நாளைக்கு இந்த 2 நாளையில் உங்களால் முடிஞ்சால் இதை பண்ணி கொடுங்க. இதை விட ஒரு கொடூரமான விஷயம் நம்ம ஊரில் நடக்கக்கூடாது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த குழந்தைங்களுடைய அந்த குமுறலையோ அந்த இதையும் கேட்டு சீக்கிரம் நல்ல விஷயமாக கொஞ்சம் பண்ணி கொடுங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்குறேன். அந்த 4 குழந்தைங்க வச்சு நானும் உங்களை ரொம்ப மண்டிட்டு கேட்குறேன். இது மாதிரிலாம் நடக்கவே கூடாது. இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக பண்ணி கொடுங்க. ஃப்ரீ கரண்ட்டு தானே வருது. என்ன கரண்ட்டு கூட இருந்தால் 5 கரண்டாக கொடுக்குறாங்க, போட்டு பண்ணக்கூடாது. இதை நான் அனுப்பிடுறேன், யாருன்னு அனுப்பிடுறேன். கண்டிப்பாக நம்மளை பார்லமெண்ட் எம்பி ஐயாவுக்கு அனுப்பிடுறேன். கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு போவோம். ஃபோனில் அடி பண்ணி விடுவார்னு நான் மனப்பூர்வம் நம்புகிறேன். எல்லாம் இதை உங்களுக்கு யாராக தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து விடு, கொஞ்சம் நல்ல விஷயம் மட்டும் பண்ணி விடுங்க. ஜெய்ஹிந்த்.